ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி A4 ஷீட் வச்சு ஒரு வால் ஹேங்கிங் செய்யலாம். அதுக்காக வந்து நான் 2 கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளூ வந்து இன்னொன்று பிங்க்கு. இந்த மாதிரி ஷேப் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததில் இந்த ப்ளூ இருக்குல்ல, இந்த ப்ளூவில் வந்து மிடில் வந்து க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளாடி என்ன பண்ணணும்னா பிங்க் கலர் வைக்கணும். நீங்கள் வேறு கலர்ஸ் கூட இருக்கலாம். ஒரு டார்க் அண்ட் லைட் கலர்ஸ் எடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். என்ன அந்த பிங்குக்குள்ளாடி கொஞ்சம் க்ளூ ஒட்டிட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு முதல்ல நல்லா வந்து டைட்டாக வந்து அதை அமைக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா லைட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னு சொன்னால் அது ஒரு அழகான ஒரு ஃப்ளவர், குண்டு ஃப்ளவர் மாதிரி வந்து உங்களுக்கு அழகாக வந்துடும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் வந்து நிறைய சேர்த்து வச்சுருக்கேன். இனி வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பேக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து க்ளூ ஒட்டிக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒட்டிக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ இது வேணுமோ அந்த அளவுக்கு க்ளூ ஒட்டிட்டு இந்த மாதிரி கிராஸ் வந்து ஃபஸ்ட்டு மிடில் சைடு அப்புறம் 2 கிராஸில் மாதிரி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பேப்பர் சைடில் நிற்கல, இதை வந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமாட்டு திரும்ப என்ன பண்ணால் அந்த நம்ம ஆல்ரெடி செய்து வச்சுக்கலாம் அந்த பெட்டல், இதை வந்து அந்த சைடு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஒட்டிக்கணும். ஃபஸ்ட்டு ஒட்டும்போது உங்களுக்கு வந்து அந்த க்ளூவில் வந்து ஃபிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் கன் க்ளூன்னா கொஞ்சம் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து இந்த க்ளூ ஒட்டினீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கன் க்ளூனா கொஞ்சம் சீக்கிரமாக பிக்கப் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். பட் வந்து இது ஒட்டும், ஏன்னா பேப்பர்ஸ் ஆனாலும் சீக்கிரமாக க்ளூ வந்து ஃபிக்ஸ் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். நான் ஃபைனலாக இந்த மாதிரி செய்ததுக்கப்புறம் சின்னதாக திரும்ப ஒரு சர்க்கிள் கட் பண்ணிக்குவேன். கட் பண்ணிவிட்டு இதே பெட்டல் வந்து நான் ஸ்மாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி 3 பெட்டல்ஸ் எடுத்து இது வந்து ஒரு சிங்கிள் கலரில் பண்ணியிருக்கேன். ப்ளூவும் 3 இதாக வந்து பண்ணிக்கோங்க. அடுக்கடுக்காக வந்து பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மிடில் வந்து ஒரு ரோஸ், ஆல்ரெடி ரோஸ் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கேன். இந்த மாதிரி செய்து ஒட்டிட்டு இந்த மிடில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் ஒரு அழகான வந்து ஒரு வால் ஹேங்கிங் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். பிடிச்சதுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கிராஃப்ட் பார்க்கணும்னு சொன்னால் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.